ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மதரன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் ரீசெண்டாக பிக் பில்லியன் டேஸில் ஒரு டேப் வாங்கினேன். அதுதான் இந்த வீடியோவில் அதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதோட அன்பாக்சிங் வேணால் லைட்டாக குவிக் ஒரு அன்பாக்சிங் வேணால் பார்த்துட்டு வந்துங்க. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. எஸ் கைஸ், இந்த டேப் தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்த்துருங்க, இதுதான் ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் தான் வாங்கினேன். ரொம்பவே லைட் வெயிட் தான், 400 கிராம் தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் 11 இன்ச் டிஸ்பிளே இருக்குது கைஸ். அதில் நீங்கள் பாருங்கள், ஃபுல் யூனி பாடி, சேம் அலுமினியம், நல்லாவே இருக்குது உண்மையாகவே. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்களா, இது வால்யூம் ப்ரோக்கர்ஸ் சுவிட்சஸ், வால்யூம் பட்டன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மைக் இந்த இருக்குது, குவாட் ஸ்பீக்கரோட வருது, அது டோல்பி அட்டம் சப்போர்ட்டோட வருது. மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பேராக தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி இங்கே கீழேயும் 2 ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் டைப் சி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எனது 3.5 ஜாக் இருக்குது கைஸ். இது நார்மலாக இப்போ வர வெயிலே வர்றதில்ல, ஆனால் இந்த டேப்ல இருக்குது. ஏன்னா கேமர்ஸ்க்குலாம் இதுதான் பெட்டராக இருக்கும். அதனால படம் பார்க்குறதுக்கு இதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதுக்கப்புறம் எனது பவர் பட்டன் மேலே வச்சுருந்தேன் கைஸ். இனிஷியலாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு, மேபி இதுதான் பவர் பட்டனும் நினச்சிட்டு நானும் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சிம் ட்ரே இருக்குது. ஆனால் சிம் போட முடியாது இந்த வேரியன்ட்ல. ஆனால் உங்களுக்கு எனது மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப் டு 2 GB வரை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாடல் 4 GB 128 GB வருஷன் தான் எடுத்தேன். அதே டைம் 6 GB 128, அதே மாதிரி 8 GB 128 அந்த மாதிரி ரேஞ்சுலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிம் போட்டுக்கலாம். இதில் சிம் போட முடியாது. அதுவும் இல்லாமல் இதோட பெசல் நீங்கள் பார்த்துருங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பெசலே. பழைய காலத்தோட டேப்போட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் கேமிங்லாம் சூப்பராக இருக்குது இந்த டேப். அதுவும் இல்லாமல் இதான் இந்த டேப். அதுக்கப்புறம் இது 11 இன்ச்சு 2.5K டிஸ்பிளே கைஸ். கிளாரிட்டியாக இருக்குது. OLED டிஸ்பிளேயில் LCD தான். ஆனால் உண்மையாகவே யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு படம் பார்க்குறதுக்கு, லைட்டாக கேம் விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த நம்ம படம் வரைகிறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்குது கைஸ். இதோட பர்பஸை இது ஃபுல்ஃபில் பண்ணுது. 12K ரேஞ்சில் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். பின்ன இதில் பேட்டரி எத்தனா 9000 mAh பேட்டரியோட வருது. சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படின்னா ஒரு 3 to 4 hours மேலே வந்துடுது. அது என்னன்னா சார்ஜ் இதுவரை முடியலை. உண்மையாகவே நான் வாங்கினது தொட்டே இதுவரை சார்ஜ் நான் கீழே கொண்டு போகல. ஏன்னா பையாக தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால அந்த பிரச்சனை தான் இல்லை. பின்ன கேமரா நீங்கள் பார்த்துருங்க, பின்னாடி 8 மெகா பிக்சல், ஃப்ரண்டில் இந்த இங்கே இருக்குது 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது கைஸ். இந்த கேமரா என்னென்னா, நம்ம சாதா ஒரு வீடியோ காலுக்கு, அது மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஏதாவது மீட்டிங் அந்த இதுக்கெலாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு இருக்கிறதுனால இதில் உள்ள பிரைட்னஸ் நம்ம ஃபேஸில் அடிக்குது. ஸோ அதனாலேயே நம்ம அங்கே நம்ம மூஞ்சி அங்கே பார்க்கும்போது நல்லா பிரைட்டாகவே அவங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் இதோட ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு. பின்ன இதில் வந்துருக்கிற ப்ராசஸ் எதுனா ஹீலியோ மீடியாடெக்கோட ஹீலியோ G100 அல்ட்ரா ப்ராசஸ். G100 தான், ஆனால் அதோட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ், GPU 80% பூஸ்ட் பண்ணிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க G99ஓட. ஆனால் எனக்கு எப்படின்னா இது லேக்லாம் எனக்கு உண்மையாகவே தெரில. ஆக்சுவலாக இனிஷியலாக நான் கொஞ்சம் லேக் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தந்தாங்க. இது கூட ஒரு 600 MB ஃபைலில் அப்டேட் இருந்துச்சு. அதை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராகிட்டு, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. இனிஷியலாக நான் கொஞ்சம் லேக் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அப்படிலாம் உண்மையாக ஃபீல் பண்ணல, உண்மையாகவே நல்லா இருக்குது. அதே மாதிரி கேம் விளையாடுறதுக்கு இந்த நிமிஷம் நான் PUBG ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா PUBGனா BGMA ட்ரை பண்ண நான் நினச்சேன். இந்த இதில் ப்ளே பண்ண முடிச்சா ரொம்பவே அடி வாங்கிடும், லேக் செம்மையாக ஃபீல் பண்ணுவோன்னு. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை கைஸ், செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் இதில் எனது சூப்பர் ஸ்மூத்தில் அல்ட்ரா வரை நமக்கு ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி HDலையும் எக்ஸ்ட்ரீம் வரை ப்ளே பண்ணலாம். அதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே லேக்குன்னு சொன்னது அவ்வளோ ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஆனால் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த கிளாரிட்டி கொஞ்சம் பிக்சலைஸ் ஆன மாதிரி இருந்தது. சூப்பர் ஸ்மூத்தில் இருந்துச்சு. நான் HD போட செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீட் ஆகவே இல்லை, ஒரு துள்ளி ஹீட் கூட ஆகவே இல்லை. மேபி இந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கனால இருக்கும். மேபி இந்த ஃபுல் அலுமினியம் பாடி, அதுவும் இல்லாமல் டிஸ்பிளேயும் நல்லா பெருசாக இருக்கனால ஹீட்டு வெளியே
இருப்பதுன்னு சூப்பராக இருந்துச்சு கைஸ். உண்மையாகவே கேமிங் ரிவ்யூ அதோட வீடியோ கிளிப்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறீங்க. இதில் Wow. ஃபேஸ் லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் இல்லை. ஸோ அது ஒரு லைட்டாக இதாக இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல. பின்ன இந்த பாக்ஸ் கூடயே உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் வந்துடுறாங்க. அது வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட வேறு எக்ஸ்ட்ரா ஏதாட்டி எம்ஐயோட நல்ல சார்ஜர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன ஸ்பீக்கர் வருது கைஸ். இந்த ஸ்பீக்கர் செம்மையாக இருக்குது உண்மையாகவே. 4 ஸ்பீக்கரும் அதேமாதிரி படம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சவுண்ட் கிளாரிட்டியும் நல்லாவே இருக்குது. டோல்பி அட்மாஸோட சப்போர்ட் இருக்குது. அதுக்கெலாம் இது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த டேப் நான் வாங்குறதுக்கு காரணமே என்னென்னா இதில் ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது கைஸ். இதே பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கும்போதில் எனது ஓப்போவோட இருந்திருக்கும், அதே மாதிரி ஒன் ப்ளஸோட தான் இருந்திருக்கும். ஆனால் அதில் என்னென்னா டிஸ்பிளே கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி, அதுமாதிரி அந்த ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்காது. ஆனால் இதே இன்பில்டாகவே ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெட்மியோட பென் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் போக்கோ பென் வாங்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 1000 ருபீஸ் டிஃப்ரென்ஸாக விற்றுட்ருக்காங்க. இந்த பென்னை வச்சுட்டு இதில் பாம் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உண்மையாகவே நோட்லாம் எடுக்கிறது செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், லேட்டன்சி ரொம்பவே கம்மி, ஸ்மூத்தாக இருக்குது உண்மையாகவே. நானே இது பார்த்துட்டு வா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுலாம் கிடச்சுன்னா அவங்க இதை வச்சு செம்மையாக பண்ணுவாங்க. நல்லாவே படம்லாம் வரைஞ்சி சூப்பராக. இனிஷியலாக எனக்கு லைட்டாக லாக் தோண இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கும் இது செட் ஆகிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த நோட் வைஸ் வெளியே ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் போய் நோட் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். இதை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த பென்னுக்கே தனி ஃபீச்சர் ரொம்பவே இருக்குது. அதெல்லாம் ஒரு செப்பரேட் வீடியோ வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ 2-3 ஆப்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வேணால் இதோட லாங் டைம் ரிவ்யூ போடுறேன். அதுவும் இல்லாமல் இதோட கேமிங் ரிவ்யூ தனியாக வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் போடுறேன். அதுவும் இல்லாமல் இதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பின்னே எனக்கு இந்த இது உண்மையாகவே பிடிச்சிருக்கு. இதோட யூஏ நல்லாவே ஒப்டிமைஸ்டாக தான் இருக்குது. ஹைப்பர் ஓஎஸோட தான் வருது. இந்த யூஏ ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்காகவே நல்லா இது பண்ணி வச்சுக்கேன். ஷியோமியோட ஹைப்பர் ஓஎஸோட வருது கைஸ். நல்லாவே தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய பக்லாம் ஒன்றுமே தோணல. நல்லா தான் இருக்குது எனக்கு யூஸ் பண்ணி வரைக்கும். இந்த டேப் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜுக்கு போகிறவங்க, அது மாதிரி சின்னதாக ஆர்ட் ஒர்க் இப்போ தான் பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே டைமில் நீங்கள் ஒரு அட்வான்ஸு கேமர் அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவே இன்டர்மீடியேட் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மேபி செட் ஆகாது. இதுக்கு பதிலாக ஷியோமி பேட் 7 பேருங்க தான் இந்த வீடியோ. பின்ன இந்த டேப்பை பற்றி உங்களுக்கு ஏதாட்டு தேவை, இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு 5K லைக் கொண்டு வந்தீங்கன்னா நான் இதோட லாங் டைம் ரிவ்யூவும் போடுவேன். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு போக்கோ F6 அந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இப்போ கேம் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அந்த மொபைல் இப்போ வாங்கி 1 இயர் ஆகிட்டு. அதை பற்றி உங்களுக்கு தேவைன்னா அதோட வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா அதோட லாங் டைம் ரிவ்யூவும் போடுறேன்.
அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த டேப் வாங்குறதுக்குள்ள லிங்கு இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கங்க. லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. இந்த வீடியோக்கு 5K லைக் கொண்டுருந்தா இதோட லாங் டர்ம் வீடியோ போடுவேன். அது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் பார்க்குறேன். இல்லைன்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.